சில கேள்விகள் கேட்டிருந்தோம். வீடு வந்து யாரெல்லாம் சுத்தம் பண்ண உதவி பண்ணுவீங்க அப்படின்னு. ரொம்ப நேர்மையா 2 பேர் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த 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 நேர்மைக்கு வந்து முதல்ல நம்ம வந்து பாராட்டிடலாம். கீர்த்தி சிவாவும், நிஷாந்தும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து வீட சுத்தம் பண்ண ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நேர்மையான பதிலா இருந்தது. ஸோ நம்ம முடிஞ்சா பார்ப்போம். அடுத்த வாட்டி வந்து நம்ம உதவி பண்ணலாம். ஓகேவா? கீர்த்தி சிவா, நிஷாந்த். ஓகே. இனிமே நம்ம அது ஒரு பழக்கத்துக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல எல்லாருமே நீங்க தானே கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்க இல்ல உங்களோட பேரண்ட்ஸ் ஃபில்அப் பண்ணாங்களா? நீங்க படிச்சு நாங்க பார்த்து பண்ணோம். ஃபில்அப் பண்ணீங்க? ம்? நான் சொல்றேன் அப்பா ஃபில் பண்ணாங்க. நாங்க தான் பண்ணோம் uncle. ஓகே ஓகே சூப்பர். வீடு நான் சஞ்சித் பார்க்கறது. நீ சஞ்சித் நீ என்ன சொல்ற? நான் சொன்னேன் என் அப்பா தான் ஃபில் பண்ணாரு. ஓ சரி சரி ஓகே ஓகே சூப்பர் சஞ்சித். அப்புறம் நீ என்ன குப்பை எல்லாம் பிரிக்க மாட்டேன்னு போட்டிருந்த? உங்க வீட்டுல குப்பை எல்லாம் பிரிக்கிறது இல்லையா? இல்ல ஒரே இடத்துல அப்படியே எல்லாத்தையும் போட்டு வந்துருவோம். ஏன் ஏன் அப்படி? ஏன் அப்பதான் வந்து ஆர்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியும்ல அந்த வேஸ்ட் அதெல்லாம் வந்து பிரிச்சு போடணும் அப்படின்னு. சரியா ஆனா பண்றது இல்ல. இனிமே பண்றோம். ஓகேடா சூப்பர். அவ்வளவுதான். தட் இஸ் த திங். ஆமா இனிமே பண்ணணும். ஓகேவா? ஹாய் மீரா. மீரா ஹாய், எப்படி இருக்க? ஹாய் நல்லா இருக்கேன். ஓகேடா ஓகே சூப்பர். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டுல குப்பை எடுக்கிறவங்க கிட்ட பேசினது இல்ல நிறைய பேர் போட்டிருந்தீங்க. பேசுறதுக்கு வந்து ஏன் பேசாம இருந்தீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? ஏன் வந்து பேசாம இருந்தீங்க? அதுல 2 பேர் பேசினதா போட்டிருந்தாங்க. தீக்ஷாவா 2 பேர் போட்டிருந்தாங்க. மீரா போட்டிருந்தா. அதுக்கப்புறமா வந்து இன்னும் வேற யாரோ போட்டிருந்தாங்க. நான் அதுதான் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க யாராவது சொல்ல முடியுமா? நீங்க ஏன் பேசினதுல பேச வாய்ப்பு கிடைக்கலையா? இல்ல பேச ஏதாவது தயக்கமா? இல்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல அவங்கள பார்த்தா பயமா? புரியவே இல்ல. யார் சொல்றது? அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்கன்னே தெரியல. அவங்களா? புரியவே பேசுறதுக்கு டைம் அவ்வளோ கிடைக்கல எனக்கு. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய வேலை அவங்க பண்றதுல இன்டரப்ட் பண்றது இல்ல. ஓகே ஓகே சூப்பர் ஃபைன். சரி நம்ம இத பத்தி எல்லாம் வந்து டீடைலா போவோம். இந்த ஜெர்னி ஆஃப் டிராஷ், இந்த குப்பைகளின் பயணத்தை பத்தி வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்து விஸ்வஜா அக்கா வந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சோ அவங்களையும் வந்து நம்ம வரவேற்போம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து காஞ்சனா அத்தை வந்து நம்ம கிட்ட வந்து இந்த அகத்தி பயிற்சி பத்தி வந்து நம்ம கிட்ட ஒரு அறிமுகம் கொடுக்க போறாங்க. சோ அந்த அறிமுகத்தோட நம்மளுடைய இந்த பயிற்சியை வந்து தொடங்கலாம். உங்களுக்கு சுவாரஸ்யமா இந்த வீக்கெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து திட்டமிட்டு இருக்கோம். மலையேற்றம் இருக்கு, அப்புறமா ஏரிக்கு பார்க்க போறோம், ஒரு சைக்கிள் பயணமா போறோம், சைக்கிள் ட்ரிப் போறோம். அந்த மாதிரி வந்து நிறைய பிளான் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்றதை நம்ம போறதுக்கு முன்னாடி இதை பத்தியான இந்த பயிற்சி பத்தியான ஒரு அறிமுகம் வந்து காஞ்சனா அதையை கொடுக்கறதுக்காக நான் கூப்பிடுறேன். அதுக்கப்புறமா வந்து விஸ்வஜா அக்கா வந்து நமக்காக வந்து அவங்க வந்து இந்த குப்பைகளின் பயணத்தை பத்தி அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க போறாங்க. அவங்க நிறைய குழந்தைங்களோட செயல்பட்டு இருக்காங்க. என்னன்றதை நம்ம பார்ப்போம். காஞ்சனா தோழர். பசங்க நீங்க எல்லாம் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிச்சிச்சா? சஞ்சித் நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. பாதி முடிச்சிருக்கோம். அப்படியா? எனக்கு இன்னொரு தமிழ்ல கொஞ்சோண்டு எழுதணும். எனக்கு இன்னும் இங்கிலீஷ் ஹோம்வொர்க் இருக்கு. ஐயோ எல்லாருக்குமே ஹோம்வொர்க் இன்னும் பாக்கி இருக்கா? எனக்கு என்ன ஹோம்வொர்க்னே தெரியாது. ஓ அப்படியா? இல்ல நீங்க சொன்னீங்கன்னா நான் பண்ணிடுவேன். ஸ்கூல் ஹோம்வொர்க் கேக்குறேன் நானு. உன்னோட ஸ்கூல் ஹோம்வொர்க்ல எல்லாம் பாக்கி இருக்கா? அதான் ஆன்ட்டி நான் எல்லாம் முடிச்சாச்சா? பட் பரவாயில்ல. ஆன்ட்டி நான் வந்து என்னன்னா ஹோம்வொர்க் 2 இன்னும் இருக்கு, மேத்ஸ் அண்ட் தமிழ். யார் பேசுறீங்க? தெரியலையே எனக்கு. கீர்த்தி சிவா. ஐயோ ஃபேஸே பார்க்க முடியலமா? இருங்க ஆன்ட்டி விசிபிள் பண்றேன். பரவாயில்ல எல்லாருமே ஸ்மைலிங்கா இருக்கீங்க. ஹோம்வொர்க் பெண்டிங் இருக்கிறவங்க கூட ஸ்மைலிங்கா இருக்கீங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு இப்படி ஓடிட்டே இருக்கோம், ஹோம்வொர்க் மொபைல் இப்படியே போயிட்டு இருக்கல. சோ நாங்க வந்து என்ன யோசிச்சோம்னா இப்படியே நம்ம ஓடிட்டு இருக்கிற லைஃப்ல அப்படியே சும்மா அப்படியே உட்கார்ந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணியில இருந்து நம்ம வேஸ்ட்ன்னு போடுற விஷயங்கள், நம்ம சுத்தி பாக்குற பல்லுயிரினம் இருக்குல்ல, பள்ளியில இருந்து பூச்சியில இருந்து கரப்பாம்பூச்சி, மாடு,
அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற மரம், பக்கத்துல இருக்கிற குளம், அதெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் என்னவா இருக்கு, இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். ஒரு அமர நம்மளால உட்கார்ந்து அதை கவனிக்க முடியுதா, அதை பத்தி ஏதாவது யோசிக்கிறோமா, நம்ம அதை பத்தி யோசிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். சோ நீங்க எல்லாம் எத்தனை பேர் வந்து பக்கத்துல குளம் எல்லாம் போய் பாத்திருக்கீங்க? எப்படி இருக்கு குளம்? வந்து தண்ணி எல்லாம் நிறைய இருக்கா? என்ன இப்போ கம்மியா தான் இருக்கு. அப்படியா? என்ன குளம்? எங்க போயிருக்கேன்? நம்ம இந்த அப்துல் கலாம் பார்க் இருக்கு, நம்ம பெருமாள் கோவில்ல இருந்து ரைட்டு. ஆமா ஆமா, அங்க போக தண்ணி கம்மியா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்ப அந்த சிட்ல பார்க்கவும் போயிரு. சமா சமா. ஓகே, எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க, நிறைய பேரை பார்க்கவே முடியல. வருண், கீர்த்தி, சிவா. சொல்லு வருண். இல்ல சொல்ல வர ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அரண்யா தோழர் இன்னொரு 2 நிமிஷத்துல முடிங்க தோழர். அரண்யா சொல்லுமா. பக்கத்துல வந்து ஒரு கோயில்ல ஒரு குளம் இருக்கும், அங்கதான் போயிருக்கேன் நானு. சூப்பர் சூப்பர். ஓகே சரி, அப்போ நம்ம இத வந்து அடுத்து நம்ம இருக்கிற ஒரு 4 வாரத்திலயும் இத பத்தி நம்ம ஒரு டீடைலா நம்ம அத பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் பேச போறாங்க. நம்ம அது சம்பந்தமா ஒரு குவிஸ் சின்ன ஒரு குவிஸ் அட்டெண்ட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்டராக்டிவா செஷன்ஸ் இருக்க போகுது. இப்போ அடுத்து வந்து இப்போ பிரியாட்ட வந்து ஒரு குவிஸுக்கு இப்ப சொல்ல போறாங்க. எல்லாரும் இப்ப குவிஸ் ஒன்னு அட்டெண்ட் பண்ண போறீங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே ரெடி. ஓகே பிரியா. ஓகே பிரியாட்ட வந்து நம்மளோட இந்த கூகுள் மீட் சாட்லயும் அந்த லிங்க்லயும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல அந்த குரூப்லயும் லிங்க்லயும் வந்து குவிஸோடைய லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு அது பதில் சொல்லலாம். அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த வகுப்புல பங்கெடுக்கிறவங்க நம்ம சில விஷயங்கள் சொன்னோம். ஒரு 1 minute சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த வகுப்புல பங்கெடுக்கணும். எவ்வளவு பேர் வந்து 1 minute சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணீங்க? அதுக்கு நான் அப்புறமா ஜாயின் பண்ணேன். ஓகே ஃபைன். ஓகே சஞ்சிதா. ஓகே ஓகே ஃபைன். இல்ல தண்ணி குடிச்சீங்களா? சூப்பர். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணணுமா? ஆமா, குவிஸ் இப்பவே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அதனால நெக்ஸ்ட் வகுப்புல இருந்து எல்லாருமே வந்து வகுப்புல பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தண்ணி குடிக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். ஒரு 1 minute சைலன்ஸ வந்து நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க வகுப்புல பங்கெடுக்கணும். ஓகேவா? டன்னா? வாட்ஸ்அப் பிளஸ் கூகுள் மீட் சாட்ல எல்லாரும் வந்து இப்போ குவிஸுக்கு வந்து நீங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணலாம். அது லிங்க் உள்ள போயிட்டு யூ கேன் ஆன்சர் தி क्वेश्चंस. உங்களுக்கு ஒரு 5 minutes ரெண்டுத்தையும் அனுப்புவீங்களா இல்ல ஏதாவது ஒண்ணுல மட்டும் அனுப்புவீங்களா? ரெண்டுத்துலயும் அனுப்பி இருக்கோம். ஏதாவது ஒண்ணுத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது ஒண்ணுத்துல அந்த லிங்க் உள்ள போயிட்டு நீங்க இது பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? ஆரம்பிச்சாச்சா? எல்லாருக்கும் யாருக்காவது ட்ரபிள் ஷூட் இருக்கா? குவிஸ்ல ஏதாவது ட்ரபிள் ஷூட் இருக்கா? இல்ல ஒரு சின்ன இது நான் வந்து கூகுள் சாட்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் மீட்ல. ஆனா வாட்ஸ்அப்ல என்னால பண்ண முடியல. அதுல அட்மினா இல்லனா. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு அட்மின் கொடுத்துறேன். ஒரே நிமிஷம். கூகுள் சாட்ல வந்து இருக்கும். யாரெல்லாம் வந்து கூகுள் சாட்ல வந்து லிங்க் உள்ள போயிட்டு போக முடியுமோ வந்து பண்ணலாம். ஓகேவா? அக்ஷரா, வைஷாலி, ஹாய் பாத்தீங்களாமா? ஓகே, எப்படி பண்ணனும் தெரியல. ஓகே இப்போ பிரியத்தோட நீங்க இது கூகுள்ல வந்து ஷேர் பண்ணலாம். சாரி, இது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணனும் தெரியலையா? சாட்டுக்கு வந்து போங்க. அந்த 3 பாயிண்ட் இருக்கு தெரியுமா? கூகுள் மீட் கீழ பக்கத்துல. வாட்ஸ்அப்லயே போக சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல போறீங்களா? அக்ஷரா, வைஷாலி, வாட்ஸ்அப்ல அந்த லிங்க் இருக்கும் பாருங்க, உள்ள போங்க. ஓகே வந்துருச்சு. ஓகே, ஆன்சர் தி क्वेश्चंस. எல்லா கேள்விகளுக்கும் வந்து few seconds தான் இருக்கும். ஓகேவா? சோ கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆப்ஷன்ஸும் இருக்கும். சிலதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல.
அங்கிள் லாகின் பண்ணணும்னு கேக்குது அங்கிள். ஒரே நிமிஷம். பிரியா அங்கிள் லிங்க் வரவே இல்ல. மெசேஜ் மாதிரி வருது. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். பிரியா ஓகே யா ப்ளீஸ். விஸ்வஜா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தோழர் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அது 8க்கு மேல காமிக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான், 8 கேள்விதான். அங்கிள் ஒன் அட் டைம். ஏஜ் வந்து 8க்கு மேல காமிக்க மாட்டேங்குது. ஏஜ் 8க்கு மேல காமிக்க மாட்டேங்குதா? இரு ஒரு நிமிஷம். பிரியா ஆக்சுவலி ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க தோழர். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே யாருக்கு இப்ப ஜாயின் பண்ண முடியல? அவங்க மட்டும் ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், இல்லனா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ஜாயின் பண்ண முடியலனா. குயிஸ்ல ஜாயின் பண்ண முடியுதா? ஏஜ் மேல காமிக்க மாட்டேங்குது. இல்ல ஏஜ் 8 போட்டுக்கோங்கடா. நானும் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அம்ஷம் இல்ல எனக்கு வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணா 13 போடு வருஷம். ஏஜ் வந்து 8 தான் போட்டுச்சுன்னா 8 போடுங்க, பரவாயில்ல. 8 போட்டு நீங்க ஜாயின் பண்ணி உள்ள போய் வந்து குயிஸ்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓவியா ஜாயின் பண்ண முடியாது, இது பண்ண முடியுதா குயிஸ்? பண்ணிட்டேன் மாமா. சூப்பரா. ஓகே ஆரா குயிஸ் அட்டெண்ட் பண்ணிட்டியா? சஞ்சித் இது என்னது மீரா சீக்கிரம் சப்மிட் பண்ண முடியல. நிஷாந்த் குயிஸ் வந்து உன்னால அட்டெண்ட் பண்ண முடியுதா? முடியுமா நீ? டைம் போகுது. வைஷாலி அக்ஷரா உங்களால பண்ண முடியுதா கண்ணா? லோட் ஆகுதா? அங்கிள் எஸ் அங்கிள் நான் பிரீத்தம் பேசுறேன் அங்கிள். சொல்லு பிரீத்தம். லோட் ஆயிட்டு இருக்கு அங்கிள். அந்த லாகின் கேட்டுச்சு, நம்பர் நேம் கொடுத்த அங்கிள். லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே வைஷாலி வந்துருச்சு எனக்கு. ஓகே விஷயம் முடிச்சாச்சா? குயிஸ் முடிச்சாச்சா? இது அப்பா ஒரு இருக்கணும்ல நீரா. ஓகே இமெயில் ஐடி கூட அடுத்து ஓகே என்னது மாமா? சொல்லுமா. ரெண்டாவது கேள்வியில எனக்கு அந்த பிக்சர் புரியல. ஓகே புரியல அவ்வளவுதான். அதுவே வந்து டைம் அவுட் ஆயிடும். அப்ப நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். ஓகே இதுவரை வந்து குயிஸ்ல உள்ள போக முடியாதவங்க, அந்த லிங்க் உள்ள போக முடியாதவங்க யாராவது இருக்கீங்களா? மீரா இன்னும் போல, அவளால கனெக்ட் பண்ண முடியல. ஒரு நிமிஷம். ஓகே விடுங்க தோழர், பரவாயில்ல. மீரா தானே நம்ம என்னது ஜீக்ஷனா குயிஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? அட்டெண்ட் பண்ணிட்டேன். சூப்பர் ஓகே. அஜய் பேசுறேன். சொல்லு அஜய். இந்த மெயிலும் பாஸ்வேர்டும் கேக்குது. ஐடி நமக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இல்ல. எதுக்கு குயிஸுக்கா? அது என்ன பாஸ்வேர்டு கொடுக்கறது? அதாவது நம்ம நார்மல் ஏதாவது பாஸ்வேர்டு கொடுத்துடலாங்களா இல்ல இமெயில் ஐடி கொடுக்கணுங்களா? பிரீத்தம் இல்ல நீ ஒன்னும் உள்ள போகலையா? அது அந்த லாகின் பண்றதுகிட்ட வந்துட்டேன். ஆனா வந்து நேம் கேட்டேன், நேம் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து இமெயில் பாஸ்வேர்டு கொடுக்கணுங்களா இல்ல நார்மலா பாஸ்வேர்டு கொடுக்கணுங்களா? பிரியாதோட ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல இது நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு டிஃபால்ட்டா உள்ள போயிடுச்சு. எனக்கு பாஸ்வேர்டு ஏதோ கேக்குது.
ஓகே ஃபைன். இமெயில் இது வரை பாஸ்வேர்ட் தான் கொடுத்து பாருங்க. இமெயில் பாஸ்வேர்ட் தான். ஆமா, உங்களோட இமெயில் அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் தான் கொடுக்கணும். ஓ ஓகே. சொல்லு ஆரா. 6 questions முடிச்சிட்டேன். ஆனா அதுக்குள்ள அது வேற என்னமோ போயிடுச்சு. சரி ஃப்ரீயா விட்டுரு, பரவாயில்ல. அது போயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, இது வரை உள்ள போகாதவங்க கொஸ்டின்ல வந்து இனிமே போக வேணாம். ஓகேவா? இனிமே போக வேணாம். கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அங்கிள். ஓகேடா, சூப்பர் சூப்பர். இப்போ இதுவரை வந்து உள்ள போகலன்னா நீங்க வந்து அந்த குயிஸ் உள்ள அந்த லிங்க் உள்ள போக வேணாம். ஏன்னா நம்மளுடைய அடுத்த செஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ அதனால வந்து உள்ள போக வேணாம். ஓகேவா? சோ ஃபைன். எல்லாரும் வந்து முடிச்சிட்டீங்களா? முடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? முடிச்சிட்டேன். நான் இன்னும் முடிக்கல அங்கிள். பாதியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகே, பாதியில இருக்கிறவங்க மட்டும் முடிச்சிருங்க. கலை நீ பிரீதம் நீ உள்ள போக வேணாம். சரியா? நான் முடிக்கல. ஓகே ஓகே. ஆதியா நீயும் வந்து உள்ள போக வேணாம். ஆதியா நீ வந்து அப்புறமா நம்ம வந்து குயிஸ் லிங்க் கொடுக்குறோம். சரியா? அந்த லிங்க் உள்ள போக வேணாம். நான் இன்னும் முடிக்கல. ஓகே அங்கிள். ஓகே, சாம் முடிச்சியா? சாம், சம்யுக்தா முடிச்சியா? ஓகேடா, சூப்பர். ஓகே ஃபைன் மக்களே. 375 மார்க்ஸ். சூப்பர் சூப்பர். சரி, ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த செஷன்ஸ்குள்ள போக போறோம். ஸோ யாரும் பாதியில இல்ல இன்கம்ப்ளீட்டா இல்ல பாதியில செஞ்சுட்டு இருக்குங்கன்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா? இடையில பாதியில என்ன அக்ஷரா? ஓகே அக்ஷரா, நீ ஒன்னும் உள்ள போகல. உள்ள போயிட்டீங்களா? சரி ஓகே, அப்ப ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணி முடிச்சிருங்க எல்லாத்தையும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, ஓகேவா? பண்றவங்க அப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க, நோ ப்ராப்ளம். நீங்க கேட்கலாம். இனிமே யாரும் வந்து லிங்க் உள்ள போகலாம். வெல்கம் விஸ்வஜா அக்கா வந்து தொடர்ச்சியா குழந்தைகள் மத்தியில வந்து செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து சென்னை தமிழ்நாட்டினுடைய கடற்கரையை ஒட்டியும் காற்று மாசுபடுதலை ஒட்டியும் வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து தொடர்ச்சியா இன்னைக்கு குழந்தைங்கக்கிட்ட இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழலை பத்தியும் பல்லுயிரினம் பத்தியும் வந்து ரொம்ப எளிமையா அவங்க கிட்ட வந்து நிறைய கதைகள் மூலியமாக, உண்மையாக அவங்க சந்திச்ச பார்த்த கதைகள் மூலியமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கிட்ட இப்ப பேச வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் வந்து அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் விஸ்வஜா, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எல்லாரும் வந்து மியூட்ல வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம், யாருக்காவது ஏதாவது டவுட்னா மட்டும் வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு 15 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறமா நீங்க வந்து கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா வந்து பேப்பர் பேனால வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்றதை கேட்போம். ஓகேவா? எஸ் விஸ்வஜா, சாரி ஒரு 10 minutes லேட் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டேக் யுவர் டைம். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. பசங்களாம் இருக்கீங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும், எனக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்காங்க. ஸோ அவங்க இன்கேஸ் நடுவில் அழுதாங்கன்னா நான் வந்து வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். ஐ எம் சாரி அபவுட் தட். ஓகே, ஸோ எல்லாமே இன்னைக்கு செஷன் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக ப்ரிப்ரேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கூகுள் இது வந்து சர்வே கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து கொஷின்ஸ்லாம் குவிஸில் பயங்கரமாக இருந்தது. எனக்கு 2 தப்பாச்சு. ஸோ பயங்கர ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணீங்களா இன்னைக்கு என்ன செஷன்னு? ஓகே, இதில் யார் ஆன்சர் பண்ணணும்னாலும் ஏன்னா நடுவில் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோன்றதுனால நான் சில கேள்விகள் மூலயமா இந்த என்னோட அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் இருக்க போகுது. யாருக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குதோ அவங்களாம் வந்து டைப் பண்ணி சொல்ல முடிஞ்சவங்க டைப் பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம வந்து அன்மியூட் பண்ணி ஒருத்தவங்களா பேசலாம். ஏன்னா எல்லாருமே அன்மியூட் பண்ணி ஒரே டைம்ல பேசினா கண்டிப்பாக யார் பேசுவீங்கன்னு எனக்கு அட்லீஸ்ட் புரியாது. ஸோ ஓகேவா? அந்த டீல் ஓகேவா? தம்ஸ் அப் கொடுக்கணும் எல்லாரும். ரியாக்ஷன்ஸ் ஓகே, சூப்பர்.
தம்ஸ் அப்புக்கு பதிலா தானே நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க நீங்க ஆதியா. ஓகே. ஸோ ஓகே எல்லாருமே கொடுத்ததுனால நம்ம இப்போ போடலாம். நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் தெரியுதான்னு சொல்லுங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. நான் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். சாரி, அது வந்து ஓப்பன் ஆகல. Just a minute. வருதா? ஏதாவது தெரியுதா? இப்போ பிரசன்டேஷன் தெரியுதா இல்ல அந்த ஸ்கிரீன் தான் தெரியுதா? தெரியுதுக்கா. தெரியல. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்மா, எல்லாரும் வீடியோ ஆன் பண்றீங்களா? நிறைய பேர் வீடியோ ஆஃப்ல இருக்கு. இப்ப தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெயினாக இன்னைக்கு ஜேர்னி ஆஃப் பிளாஸ்டிக்னு சொன்னதை நான் வந்து ஒரு 4 to 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து முதல்ல என்னென்ன பிளாஸ்டிக்ஸ் நம்மளை சுற்றி இருக்கு அப்படின்னும், அதுக்கப்புறமேட்டா வந்து அதோட லைஃப் சைக்கிள் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அது என்வாரன்மெண்ட்ல என்ன இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளால என்ன ஆக்ஷன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இந்த சின்ன சின்ன பிரிவுகளாக நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இதுல வந்து லைக் அடுத்தது வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, நான் வந்து சில சின்ன சின்ன இமேஜஸ் நான் வச்சிருக்கேன், அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு இதுல அடுத்த ஸ்லைட் நான் காமிக்கிறேன். ஸோ அதுல வந்து எது பிளாஸ்டிக் இல்லை அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. என்னால வந்து ஸ்கிரீன் பார்க்க முடியல, தட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். நான் ஒரே நிமிஷம். ஓகே, என்னால் ஸ்க்ரீன் பார்க்க முடியல. ஸோ அதனால யாராச்சும் 2 பேர் மட்டும் வாலண்டியர் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்லுங்க. மற்றவங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. ஸோ இந்த ஸ்லைடில் எந்தெந்த இமேஜஸ், தட் இஸ் எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து பிளாஸ்டிக் கிடையாது? ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டீங்க, தேர்ட் ஒன் சொன்னீங்க. உங்க பேர் சொல்லி சொல்லுங்க எனக்கு என்ன. ஓகே ஓகே, வர்ஷா தேர்ட் ஒன் சொல்லிருக்காங்க. பிரீத்தம் சிக்ஸ்த். ஓகே, பிரீத்தம் சிக்ஸ்த். சரி ஓகே. இதோட நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் சாட்ல நம்ம போடலாம். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3rd and 5th ஒன் மட்டும்தான் பிளாஸ்டிக் கிடையாது, மற்ற இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ ஆனால் நமக்கு நார்மலா வந்து கடைக்கு போகும்போது இந்த 2nd ஒன் ஆகட்டும், இல்லைன்னா வந்து 4th ஒன் ஆகட்டும், இல்லை 6th ஒன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம துணிப்பை நம்ம நினைச்சிட்டு நம்ம வாங்குவோம். இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம கேட்டே வாங்குற பழக்கம் உண்டு சில இடங்கள்ல. குறிப்பா நம்ம ஏதாவது ட்ரெஸ் வாங்குற கடைக்கு போனோம் அப்படின்னா இந்த கடப்பை மெயினா இந்த ஸ்டிக் பேக்னு சொல்றது வந்து நம்ம துணி தானே அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்குறதும் உண்டு. ஆனா அது வந்து துணி கிடையாது. ஸோ இந்த 3rd இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணி நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ கடப்பையிலும் எல்லாமே வந்து துணி கிடையாது. ஓகேவா? அடுத்தது நம்ம எல்லாமே போடுற ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த துணி இருக்குல்ல, அந்த துணி வந்து எதனால செய்யப்பட்டிருக்கு? காட்டன். ஓகே,
உள்ளன் அப்புறம் நைலான் ஓகே சில்க் ஃபேப்ரிக் ஓகே ஃபேப்ரிக் இஸ் ஆமா நம்ம துணியை வந்து ஃபேப்ரிக்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து என்ன மெட்டீரியல் என்ன மெட்டீரியலால ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்களே உங்களுக்குலயே வந்து ஆன்சர்ஸ் வந்து சூப்பரா பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணீங்க ஒண்ணு வந்து நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடிய துணி ஓகேவா இன்னொன்னு வந்து சிந்தட்டிக் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆர்டிபிஷியலா நமக்கு கிடைக்கக்கூடிய கிளாத்ஸ் ஸோ நேச்சுரலா கிடைக்கக்கூடியது நீங்க சொன்ன லிஸ்ட்ல இருக்கு ஒண்ணு வந்து காட்டன் தட் இஸ் பருத்தியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரெஸ் இன்னொன்னு வந்து சில்க் பட்டுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இன்னொன்னு வந்து உள் வந்து இப்போ வந்து சிந்தட்டிக்கா இருக்கு ஆனா நெஜ உள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸோ உள்ளன் ட்ரெஸ்ஸும் இருக்கு சிந்தட்டிக்னு சொல்லக்கூடியது ஆர்டிபிஷியல் ஸோ அது எதனால ஆகியிருக்குன்னு தெரியுமா நைலான் சொன்னீங்க அப்புறம் பாலிஸ்டர் எக்ஸாக்ட்லி ஸோ இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்போம் ஸோ பாலிஸ்டர் துணி பாலிஸ்டர்னு சொல்லிட்டு ஸோ பாலிஸ்டர் இஸ் ஆல்சோ பிளாஸ்டிக் ஸோ நமக்கு வந்து அடுத்தது நான் போறேன் அடுத்த இமேஜ் போறேன் ஸோ இதுல எது வந்து இதுல எது சிந்தட்டிக்னு நினைக்கிறீங்க எது சிந்தட்டிக் க்ளாத்ஸ் ஃபோர்த் ஒன் செகண்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறாச்சு எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்லிட்டீங்க ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் காட்டன் ஓகேவா அது வந்து பருத்தியில செஞ்சது ஆனா செகண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல்ல பண்ணப்படுது நமக்கு அது நல்லா தெரியும் டிஃபரன்ஸ் தெரியும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம வேர் பண்ணும்போது நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ நம்மளோட துணியில வந்து அந்த பிளாஸ்டிக் த்ரெட்ஸ் ஓகேவா பாலிஸ்டர் நூலால ஆனதுதான் வந்து இந்த சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் அதுக்கான பல பேர் இருக்கு நியான் வாங்க அப்புறமேட்டா என்ன சொல்றது ஜார்ஜெட் வாங்க என்னென்னவோ பேர்லாம் இருக்கும் ஆனா அட் எண்ட் ஆஃப் தி டே தே ஆர் ஆல் சிந்தட்டிக் ஸோ அது வந்து நேச்சுரலா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் மெட்டீரியல்ஸ் கிடையாது ஓகேவா இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா நான் இப்போதைக்கு ஒரு நிமிஷம் ஸ்லைடை நான் பாஸ் பண்றேன் நான் எல்லாரோட ஃபேஸும் நான் பார்க்கறதுக்காக அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பிரச்சனை இருக்குதுன்றத தெரிஞ்சுட்டாதானே அதுக்காக ஆக்ஷன் எடுக்க முடியும் கரெக்ட் தானே நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமே நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ண முடியும் கரெக்டா ஏன்னா எல்லாருமே நமக்கு என்ன சொல்லுவாங்க பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதை குறைங்க பிளாஸ்டிக்ஸ் ரீசைக்கிள் பண்ணுங்க ரீயூஸ் பண்ணுங்க சொல்லுவாங்கல்ல ஆமாவா தலையாட்டினாலும் நான் பார்த்துதான் இருக்கேன் ஸோ சொல்லுவாங்கல்ல ஸோ அப்படி சொல்லும் போது ஆனா நீங்க எது பிளாஸ்டிக் இல்லை நமக்கு தெரிஞ்சாதானே நம்மளால பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ரீசனால நான் அது சொன்னேன் ஸோ இந்த 2 ஸ்லைட்ஸ் வச்சு உங்க வீட்டுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எதுலாம் பிளாஸ்டிக்ஸ் எதுலாம் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்கோட ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும் ஸோ என்ன விஷயம் எது நம்ம யூஸ் பண்றோம் எது வந்து நார்மலான பொருட்கள் எது வந்து பிளாஸ்டிக்கால ஆன பொருட்கள் நமக்கு தெரியும் ஓகேவா அது ஒண்ணு அடுத்தது ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் திரும்ப ஸோ தெரியுதா ஸ்கிரீன் ஷேரிங் ஓகே ஸோ செகண்ட் இது பார்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப் ஆஃப் பிளாஸ்டிக் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜேர்னி ஆஃப் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு அழகா தலைப்பே வந்து ஜேர்னி ஆஃப் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ அதுல வந்து அடுத்தது ஜேர்னி ஆஃப் பிளாஸ்டிக்ல வந்து நம்ம எங்க இருந்து நமக்கு பிளாஸ்டிக் வருதுன்றது தெரியுமா பிளாஸ்டிக் எங்க யாராச்சும் 2 பேர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பிளாஸ்டிக் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது ஓகே கெமிக்கல் ஓகே இல்லனா சாட்ல போடுங்க ரீசைக்கிள் சாட்ல போட்டேன் பெட்ரோகெமிக்கல்ஸ் ஓகே சூப்பர் சோ ஆன்சர் நீங்க வந்து கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க பெட்ரோகெமிக்கல்ஸ் சோ அதனால நம்ம அதான் கரெக்ட் சூப்பர் கரெக்ட்
ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ யாரோ சொல்லியிருந்தீங்க ரீசைக்ளிங் சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒன்று மறுசுழற்சி செய்யறதுனால தான் நமக்கு இன்னொரு பொருள் வந்து வரும். அதுதான் ரீசைக்ளிங் இல்லையா? ஸோ அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் வேணும். ஸோ அது வந்து எங்கேருந்து கிடைக்குன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது. க்ரூட் ஆயில் யாரோ கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ க்ரூட் ஆயில் எக்ஸாக்ட்லி க்ரூட் ஆயில் வந்து சுத்திகரிப்பு பண்ணும்போது நமக்கு க்ரூட் ஆயில்ல இருந்து வேற என்னென்ன கிடைக்கும்? பெட்ரோல். சூப்பர். அப்புறம் டீசல். சிஎன்ஜி. டீசல். சூப்பர். கூல். ஸோ சூப்பர். ஓகே. ஸோ இது வந்து ஓகே ஆன்சர்ஸ் வந்து நீங்க சாட்ல டைப் பண்ணி போடுங்க. கோல் வந்து அதுல இருந்து பெட்ரோலியம் இதுல இருந்து கிடைக்காது. க்ரூட் ஆயில்ல இருந்து கோல் கிடைக்காது. கோல் தண்ணி. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்னு சொல்லக்கூடிய புதைப்படிம எரிவாயு. ஸோ ரொம்ப ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்கு அடியில புதைஞ்ச விஷயங்கள்லாம் கார்பன் டெபாசிட் ஆகி மக்கி நமக்கு வந்து ஒரு ஃபியூவல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ்னு சொல்லுவாங்க, புதைப்படிம எரிவாயுன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னா மண்ணுக்கு அடியில, தட் இஸ் நிலத்துக்கு அடியில இருந்து எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபாசிலைஸ்ட். ஸோ அது வந்து நமக்கு எடுத்ததுக்கு அப்புறமேட்டா அந்த கச்சா எண்ணெய்னு சொல்லக்கூடிய க்ரூட் ஆயில சுத்திகரிப்பு பண்ணும்போது அதை டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்க்கு அண்ட் ப்ரெஷருக்கு வந்து சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு நீங்க சொன்ன பல ஐட்டம்ஸ் அதுல இருந்து தான் கிடைக்குது. டீசல், பெட்ரோல், எல்என்ஜி, எல்பிஜி, இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் வந்து நமக்கு அதுல இருந்து தான் கிடைக்குது. ரீஃபைண்ட் ஆயில். ஸோ அதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அப்ப அதுல இருந்து கிடைக்கும் போது கடைசியா வந்து அதுல ஒரு ப்ராடக்ட் வந்து மீறுது. ஸோ அது வந்து எதுக்குமே பிரயோஜனமே இல்லாம போகும்போது அது வந்து கார்பரேட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு சயின்டிஸ்ட் கூப்பிட்டு இது நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், இது ஏன்னா இவ்வளோ வேஸ்ட் வந்து போகுது, அது எதுவுமே நம்மளால பண்ண முடியாதான்னும் போது அதுல இருந்து நம்மளால கெமிக்கல்ஸை பிரிச்சு எடுத்து நம்மளால பிளாஸ்டிக்னு ஒரு விஷயத்த நம்மளால உருவாக்க முடியும்னு அது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படிதான் நமக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து வந்தது. ஸோ அப்படி அந்த பிளாஸ்டிக் வந்ததுக்கு அப்புறமேட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இதுல சொல்லியிருக்காங்க, இதுதான் லைஃப் சைக்கிள். ஓகேவா? ஸோ அந்த லைஃப் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ்ட்ராக்ஷன் வரும். எக்ஸ்ட்ராக்ஷன் தட் இஸ் கீழே மண்ணுக்கு அடியில இருந்து நிலத்துக்கு அடியில இருந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறமேட்டா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான தேவையான கெமிக்கல்ஸ் வந்து பிரிச்சு எடுத்துப்பாங்க. அப்புறம் நம்ம இப்போ பல ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ்ல நம்ம வந்து பிளாஸ்டிக் பாக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன்ல நடக்கும். அப்போ அந்த பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸால உருவானது. ஒரு சின்ன பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டாலும் thousands and thousands of chemicals வந்து அதுல இருக்கு. ஏன் அப்படின்னா அப்படிலாம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாதான் நமக்கு தேவையான ஷேப்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மொபைல் டிவைசஸ்ல உட்காந்து அட்டென்ட் பண்றோமோ இல்லை லேப்டாப்ல அட்டென்ட் பண்றோமோ அது எல்லாமே பிளாஸ்டிக்ல இட் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ அந்த ஷேப்ஸ் அண்ட் கலர் அண்ட் அந்த நமக்கு வேணுன்ற குவாலிட்டி வேணும்னா அது எல்லாமே கெமிக்கல்ஸ் வேணும். சிம்பிளான எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டுல வந்து அம்மாவோ அப்பாவோ வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு சின்ன குழம்புக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஐட்டம் ஆட் பண்ணுவோமா? 10-15 ஐட்டம் நான் சொல்லும் போது கடுகு, இது சீரகம், இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு பல ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோமா? ஒரு ஆஃப்டர் ஆல் நம்ம சாப்பிடுற ஒரு குழம்புல அவ்வளோ விஷயங்கள் ஆட் பண்ணும்போது இந்த கெமிக்கல்ஸ், ஸோ அது வந்து மோனோமர் பாலிமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸா இருக்கும்போது அது நமக்கு தேவையான நமக்கு வந்து ரவுண்டா வேணும், ரோஸ் கலர்ல வேணும், கிரீன் கலர்ல வேணும்னும் போது அதுக்கு அவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் அதை உருவாக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டா அது என்ன ஆகுது, கடைகளுக்கு வருது. கடைகளுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டா அதை நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம வாங்குறோம். இப்போ லேப்டாப், மொபைல் அதெல்லாமே தேவையான பொருட்களை இப்போ மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவையோ ஒரு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி நம்ம வாங்குற ஒரு சூழல்ல தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தாண்டி நமக்கு தேவையே இல்லாத ஐட்டம்ஸும் நமக்கு வந்து பிளாஸ்டிக்காக திணிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் கடலை மிட்டாய் சாப்பிடுவீங்க? கடலை பர்ஃபி எல்லாருமே சாப்பிடுவீங்க. நானும் சாப்பிடுவேன். முன்னாடி எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும், கடைக்கு போனா வந்து நமக்கு கடலை மிட்டாய் வேணும் அப்படின்னு சொன்னா வந்து பேப்பர்ல மடிச்சு கொடுப்பாங்களா? ஆனா இப்ப என்ன ஆகுது, ஒரு 5 rupees 2 rupees அது வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்ல வந்து போட்டு கொடுக்குறாங்க. அது சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம யாரும் வந்து அப்படி வேணும்னு நம்ம கேட்கல. கரெக்டா? அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக்கால ஆல்ரெடி அவங்களே மார்க்கெட் டிசைட் பண்ணி நமக்கு வந்து திணிக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அப்படி நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம், எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது வந்து
எனக்கு தாம்பரம் இது மாநகராட்சி பற்றி எனக்கு தெரியாது. இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்க சென்னையில வந்து குப்பைகள் யூஸ் பண்றது ஒரு பகுதியினராகவும், அதை வந்து அந்த குப்பைகளை அனுபவிக்கிறது இன்னொரு மீனிங் அந்த பேர்டன் அனுபவிக்கிறது இன்னொரு பகுதியினராகவும் தான் இருக்காங்க. வட சென்னையில தான் மெஜாரிட்டி ஆஃப் தி குப்பைகள் போய் சேர்ற இடமா இப்போதைக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்கவுமே இந்த பாரபட்சம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா வளர்ந்த நாடுகள் அவங்க நாட்டுல அந்த குப்பையை சேமிச்சு வச்சுக்க முடியாதுன்றதுனால வளர்ந்துகிட்டு இருக்க நாடுகள் இல்ல வளராத நாடுகளுக்கு அதை வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இன்னொரு பெரிய ஒரு தனி டாபிக்கா நம்ம வந்து அப்புறம் இன்னும் நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து குப்பை போகுது அப்படின்னா எங்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் அந்த கேள்வி உங்களை கூகுள் சர்வேல ஒண்ணு கேட்டிருந்தாங்கல்ல, நீங்க யார் வந்து கார்பரேஷன்ல இருந்து வரவங்க கிட்ட வெளியில பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்களே, குப்பை கலெக்ட் பண்றவங்க கிட்ட. அது நீங்க ஏன்னா அவங்களுக்குள்ள பேசும்போது உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் தெரியும். இந்த குப்பை எங்க போகுதுன்னு நமக்கு தெரியுமா, நம்ம தெருவை தாண்டிச்சுன்னா எங்க போகுதுன்னு நமக்கு தெரியுமா. சோ அந்த ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது என்ன ஆகுதுன்னா, ஒரு திறந்த வெளியில அதை குப்பை கிடங்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஜஸ்ட் கொட்டி வச்சிருவாங்க. வேற எந்த விதமான ப்ரொடெக்ஷன் கிடையாது. சோ நார்மலா குப்பையை நம்ம அப்படியே ஜஸ்ட் கொட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, மக்கர குப்பையில இருந்து அந்த லீச்சேட்ஸ் சொல்லக்கூடிய கழிவுகள் லைக் நீரா பிரிஞ்சு வரக்கூடிய விஷயம். இப்ப நம்ம வீட்டுல காய்கறி எல்லாம் வந்து நம்ம சாப்பாடோ காய்கறியோ நம்ம கட் பண்ணி ஒரு கவர்ல போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மறுநாளோ இல்ல 2 நாள் சென்று பார்க்கும்போது அது தண்ணி விட்டுருக்குமா, அந்த இடம் வந்து ஈரமா ஆகி இருக்குமா. ஏன்னா மக்கும்ல, டீகம்போஸ் ஆகும்ல. டீகம்போஸ் ஆகும்போது அதுல இருந்து வாட்டர் பிரியும்ல. ஏன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து நீர் சத்து இருக்கும். ஸோ அது வந்து பிரியும் போது அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா, என்வரான்மெண்ட்ல ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம பேசும்போது இங்க பல லட்சம் மக்கள் இருக்காங்கல்ல, அப்போ அந்த மக்களோட எல்லா குப்பையும் ஒரு இடத்துல கொட்டி வைக்கும் போது அந்த நிலத்தடி நீர் கண்டாமினேட் ஆகும். அந்த பக்கமே நம்மளால கிராஸ் ஆக முடியாது, அவ்வளவு ஸ்மெல்லியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். இதுதான் வந்து என்டையர் லைஃப் சைக்கிள். ஓகேவா. இதுல நீங்க ஒண்ணு பாத்துருந்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க ரீசைக்கிள் ஆர் ரீயூஸ்ன்னு சொல்லி, ஏதோ ஒன்று ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்னு சொல்லி. அதை பத்தி நான் இதை பேசல, நான் ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல ரீசைக்கிள் பத்தி நான் சொல்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா ஜஸ்ட் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. பாரதி அண்ணா சொன்ன மாதிரி கடைசியா நீங்க கேளுங்க. ஓகே, நம்ம இவ்ளோ ஓகே, நமக்கு வந்து பிளாஸ்டிக்ல பிரச்சனை இருக்கு. நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. ஆனா நம்ம ஏன் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எனக்கு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எண்ணி 2 பேர். ஏன்னா நான் வந்து கடகடன் முடிக்கணும். ஆல்ரெடி நான் வந்து டைம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம்? திங்ஸ் எல்லாம் கொண்டு போவ. ஓகே, வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்பேர். ஓகே, ஸ்டோர் பண்ண அதெல்லாம் வந்து நீங்க யூசர் சொல்றீங்க. எலாஸ்டிக் பெருசா இருக்கும். சீப்பா இருக்கும் டூ பண்றதுக்கும். அது ஒரு பை ப்ராடக்ட். அவங்க விக்கிறாங்க. ஓகே, சூப்பர். இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், கம்மியான காஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான பல ரீசன்ஸ் இருக்குல்ல. இன்னும் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, எதனால நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். கரெக்டா, நமக்கு அது என்ன ஷேப்ல வேணுமோ அதை வந்து மாத்தி அமைச்சுக்கலாம். இப்ப ஸ்டீல் டப்பா அப்படின்னா வந்துட்டு நம்மளால அது மாத்தி அமைக்க முடியாது. அது ரவுண்ட் டப்பாவா இருக்குன்னா ரவுண்ட் டப்பாவா தான் இருக்கும். ஒரு கவர் அப்படின்னா நமக்கு வந்து சுருட்டி மடிச்சு அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஃபிளெக்சிபிளான விஷயங்களா இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்னு, அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்டீலோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு மெட்டலோ அதெல்லாம் வந்து துருப்பிடிக்கிற விஷயம் இருக்கு. அதனால பிளாஸ்டிக் வந்து ஒரு கொரோஷன் ரெசிஸ்டன்டான ஒரு ப்ராடக்டா இருக்கிறதுனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பைப் லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிவிசி பைப்ஸ், அந்த பிளம்பிங் விஷயங்களுக்கு இல்ல எலக்ட்ரிக் ப்ரூஃபிங் விஷயங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இம்பர்மியபிள், நீங்க சொன்ன மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணி உள்ள புகாது. சோ அதனால நமக்கு வந்து இது ரொம்ப தேவையான ஐட்டம்ஸ். இப்ப இதுல சாப்பாடு ஐட்டம் பேக்கேஜிங்க்கு வந்து நம்ம மெஜாரிட்டியா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இந்த பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றோம். அதை தாண்டி இந்த வாட்டர் ப்ரூஃபா இருக்கக்கூடியது வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவை அப்படின்னா ஹெல்த் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ வந்து ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிளட் டொனேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வந்து ட்ரிப்ஸ் ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃபா இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால அதெல்லாம் அன்அவாய்டபிள். ஸோ அங்க வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது நான் இதுல மிஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ், காசு வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு ரீசன்னாலையும் அது வந்து நம்ம அடிக்கடி போனோம் அப்படின்னா அண்ணா ஒரு கவர் கொடுங்க, அக்கா ஒரு கவர் கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும். அடுத்தது, இந்த சிம்பிள் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ரீசைக்கிளிங் சிம்பிள் நான் பார்த்திருக்கேன்.
ரீசைக்கிள். எல்லாருமே பாத்திருக்கீங்க. நடுவுல ஒரு நம்பர் இருக்கு, அது என்ன? சிம்பிள். அந்த நம்பர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சொல்லுது. லைக் இது வந்து 3ன்றது பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ற சிம்பிள். 3 தடவை ரீசைக்கிள் பண்றதுதான் அது நம்பர் போட்டு. ஓகே. 3 hours சொல்லுது. ஓகே. சோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ். ஆனா இது என்னது அப்படின்னா, நமக்கு பிளாஸ்டிக் நம்ம சொல்லிருக்கோமா? பிளாஸ்டிக்ல கிட்டத்தட்ட 7 டைப்ஸ் இருக்கு. சோ அத வந்து 7 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. அந்த நம்பரை தான், அந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கை டினோட் பண்றதுதான் அந்த நம்பர். ஓகேவா? சோ இதுதான் அது. சோ இதுல வந்து 7 டைப் இருக்குல்ல, என்னென்ன கீழே வந்து ஓகே, நான் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கல, ஜஸ்ட் பிளாஸ்டிக் பத்தி சொல்றேன். அதனால இது என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படிலாம் நான் உங்களுக்கு ரொம்ப டீடைலா நான் போல. இது எதுக்காக நான் காமிக்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, 7 டைப்ஸ் இருக்கு. அதுல வெறும் 3 டைப் மட்டும் தான் நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியும். ஓகேவா? மத்த டைப்ஸ் தான் வந்து ரொம்ப ரேரா ரீசைக்கிள் பண்ணுவாங்க, இல்ல ரீசைக்கிளே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேட்டகரி 3 இருக்குல்ல, அது வந்து பிவிசின்னு சொல்லக்கூடிய பாலிவினைல் குளோரைட். சோ அது வந்து நம்மளோட பிவிசி பைப்ஸ், இந்த ஏடிஎம் கார்ட்ஸ், இதெல்லாம் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிவிசி. ஆனா அதெல்லாம் நம்மளால ரீசைக்கிளே பண்ண முடியாது. அது வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் யூஸ் பண்ணிட்டு அதை த்ரோ பண்ண வேண்டியதுதான். அதுக்காக தான் நான் இது வந்து காமிச்சேன். சோ இந்த ஸ்லைட்ஸ்லாம் நான் வந்து இன்கேஸ் வேணும்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் வந்து ஷேர் பண்றேன். அது சோ தட் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 7th டைப் அப்படின்னு சொல்லிட்டு 7 நீங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா அதுல அதர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. மத்ததுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு பெட், எல்டிபி, இந்த மாதிரி மத்த கெமிக்கல்ஸால என்ன கெமிக்கலால ஆகிருக்குதுன்றது நமக்கு மத்த 6 டைப்ஸ்க்கு தெரியும். ஆனா இந்த 7th டைப்புக்கு வந்து அதர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 6 டைப்ல வராத மத்த விஷயங்கள் வந்து 7வது டைப்ல வந்து விழும். அதுல நமக்கு என்னத்தால ஆகிருக்குதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் பாலிகார்பனேட்டால ஆகியிருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து பாலிஸ்டைரனாலே ஆகியிருக்கலாம், மிக்சர் ஆஃப் அதர் திங்ஸ் ஆகியிருக்கலாம். சோ ஆனா நமக்கு வந்து அது என்னன்னே நமக்கு தெரியவே தெரியாது. சோ அந்த 7வது விஷயம் வந்து என்னன்னு தெரியாத பட்சத்துல ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரி வந்து அதை எடுக்க மாட்டாங்க. அது அவங்களால ரீசைக்கிள் பண்ணி தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம எடுத்து பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, லைக் ரீசைக்கிள் பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு அது என்ன கெமிக்கலால் ஆகிருக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. இல்லைன்னா மார்க்கெட் வேல்யூ கிடையாது. அதனால இப்ப நம்ம காய்லாங்கடைக்கு எடைக்கு போடுறோம் அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க, சில ப்ராடக்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட தண்ணி குடிக்கிற பெட் பாட்டில்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து பால் பாக்கெட் எல்லாம் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு இப்போ செப்பலோ இல்லைன்னா வந்து ஒரு காஃப் சிரப் பாட்டிலோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம இதுலயே வந்து சிலதான் எடுப்பாங்க, சிலதை வந்து எடுக்க மாட்டாங்க. அதோட ரீசன் வந்து இதுதான், மார்க்கெட் வேல்யூ எதுக்கு இருக்கோ அதை வந்து எடுத்துப்பாங்க, இல்லைன்னா அதை எடுக்க மாட்டாங்க. வந்து 2 minutes 2-3 minutes. ஓகேண்ணா, 20க்கு நான் முடிச்சிடுறேன். 4 minutes. சோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இப்ப அடுத்தது கொஸ்டின்ஸ் கேட்கல, நான் கடகட நான் முடிச்சிடுறேன். சோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு பிளாஸ்டிக்ஸ் வந்து மக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவ்வளவு சீக்கிரம் மக்காது. சோ அவ்வளவு சீக்கிரம் மக்காது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அப்படியே மண்ணிலேயே இருக்கும், இல்ல காத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மக்குறது அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோலை போடுறோம் அப்படின்னா ஒரு வாரத்திலயோ இல்ல 10 நாள்லயோ அது இருந்த தடமே இல்லாம நான் வந்து மக்கி மண்ணோட போயிடும். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, அது வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும் கூட தேவையில்லை, அது அவ்வளவுதான் போயிடுச்சு. பாதி வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபங்கையோ அந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்டுருக்கோம், பாதி மண்ணுல இருக்கிற பூச்சி வந்து சாப்பிட்டுருக்கோம். சோ அது வந்து அவ்வளவுதான் போயிடுச்சு. ஆனா இந்த பிளாஸ்டிக்ஸ் என்ன ஆகும்னா மக்காது, அது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா தான் மாறும். சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா வந்து சின்ன சின்ன துகள் எல்லாம் வந்து மண்ணுலயும் இருக்கும், காத்துலயும் இருக்கும், நம்மளோட தண்ணிலயும் இருக்கும். அது வந்து நம்மளோட உடம்புல எல்லா பார்ட்ஸ்லயும் வந்து போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு பல ரிசர்ச் வந்து சொல்றாங்க. பிளாஸ்டிக்ஸ் வந்து மக்காது. அதனால அது வந்து நம்மளோட சுற்றுச்சூழலையே வந்து சுரண்டுகிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, கடல்ல வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இதனால பயங்கரமா பாதிப்படைகிறது நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தது இது இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே இந்த பிளாஸ்டிக் அஃபெக்ட் பண்ணும். நான் பிளாஸ்டிக்னு நான் சொல்லும் போது ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, ஒரு பிளாஸ்டிக்லயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுல 3ல் 1 பங்கு தான் நமக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு அந்த கெமிக்கல்ஸ் பத்தி தெரியும். மீதி 2 பங்கு நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னே தெரியாது. ரிசர்ச்சோ சயின்டிபிக் எவிடன்ஸோ எதுவுமே கிடையாது. சோ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது சின்னதுதான். அந்த தெரிஞ்ச சின்னதே வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அதுல இருக்கு. சோ அதனால எல்லா ஆர்கன்ஸுமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்.
ஓகே, இவ்ளோ நான் சொல்லிட்டேன். பாதிப்பு ஏற்படுத்தும் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்ப நம்ம என்னதான் பண்றது? ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும்ல. நம்மளோட பாதிப்பு இருக்கு. நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆரோக்கியம் வந்து தடைப்படும். அ குழந்தைங்க வளரும்போது அவங்களோட மூளை வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படுத்தும். ஹார்மோனல் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம அத அவாய்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இதுல வந்து ம் அ 2 வகையா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பிரிக்கலாம். 1 இண்டிவிஜுவலா நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தது தான். பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா, நமக்கு அத்தியாவசியத்த தாண்டி தேவையில்லாம நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள வந்து நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா நான் ஸ்டார்ட்டிங்ல ஒரு இமேஜ் நான் போடல. இந்த அ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் மீன் ஸ்நாக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த குர்குரே, லேஸ் இந்த மாதிரியான பேக்கெட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால ஒரு தடவைக்கு மேல நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நமக்கு தேவையே இல்லாத பொருட்கள் வாங்காம இருக்கிறதும், ஒண்ணு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அது எப்படியாவது நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்றதாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் தேவை. அது ஒண்ணு. 2வது சிஸ்டம் சேஞ்ச் தேவை. ஸோ இங்க வந்து நம்மளால இண்டிவிஜுவலா எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா மெயினான விஷயம் என்னன்னா, அதோட ப்ரொடக்ஷன் உற்பத்திய நம்ம வந்து தடை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கான ஃபைட்ஸும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சைடு. ஆனா ஒரு சைடு அந்த சிஸ்டம் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம தனிநபர்களாவும் நம்மளோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அவ்வளவுதான். கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்ன கேளுங்க. நான் ரொம்ப ரஷ் பண்ணி நான் சொன்னேன். ஸோ யா. ஓகே, சூப்பர் சூப்பர் விஷயஜா. எல்லாருமே வந்து நம்ம இதுலயே தம்ஸ் அப் பண்ணலாம். யாருக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்க வந்து தம்ஸ் அப் பண்ணி அக்காவுக்கு வந்து உங்களுடைய ஹார்டின்லாம் விட்டு வந்து உங்களுடைய இதை காமிக்கலாம். சூப்பர். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம். அக்கா வந்து கடைசியா சொல்லுவாங்க. அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்து ரேஷ்மா அத்தை நமக்காக பாட போறாங்க. ரேஷ்மா தோழர் தயாரா? பிளாஸ்டிக்கை பத்தி ஒரு பாட்டு. ரேஷ்மா தோழர். வந்துட்டேன் தோழர், எஸ் வந்துட்டேன். எஸ். ஓகே. இன்னொரு 5 நிமிஷம் அது கூகுள் மீட் இன்னொரு 5 நிமிஷத்துல அதுவே கூட கட் ஆயிடும். ஏன்னா 1 ஹவர் தான் கூகுள் வந்து நமக்கு தராங்க. ஸோ அதனால அதுக்குள்ள ஒரு பாட்டு. ஸோ கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க வந்து உடனடியா வந்து சாட்ல போடலாம். விஸ்வஜா அக்கா வந்து அதை பார்த்துட்டு கடைசியா வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ் எஸ். ரேஷ்மா தோழர், உங்களுடைய நேரம். பிளாஸ்டிக்கை பத்தி ஒரு பாட்டு நம்ம கேட்க போறோம். பிளாஸ்டிக் உபயோகம் பண்ணாதீங்க, நீங்க பின்னாடி வருத்தம் கொள்ளாதீங்க. பிளாஸ்டிக் உபயோகம் பண்ணாதீங்க, நீங்க பின்னாடி வருத்தம் கொள்ளாதீங்க. மக்காத பிளாஸ்டிக் வேணாமுங்க, வாழும் மண்ணுக்கு தீங்கு பண்ணாதீங்க. மக்காத பிளாஸ்டிக் வேணாமுங்க, வாழும் மண்ணுக்கு தீங்கு பண்ணாதீங்க. நச்சுக்கிருமிகள் தங்கி வாழும், அதில் வீரியமாகி பெரும் தீமையாகும். பொல்லாதவர் போல தீங்கு செய்யும், நம்ம பெண்டு பிள்ளைகளும் நோயில் வீழும். பிளாஸ்டிக் உபயோகம் பண்ணாதீங்க, நீங்க பின்னாடி வருத்தம் கொள்ளாதீங்க. மக்காத பிளாஸ்டிக் வேணாமங்க, வாழும் மண்ணுக்கு தீங்கு பண்ணாதீங்க. விளைநிலங்களையும் பழுதாக்கும், அவை காய்க்கும் மரங்களை மலடாக்கும். நம் உழவர் வாழ்க்கையினை நலிவாக்கும், நாம் உண்ணும் உணவை அது விஷமாக்கும். பிளாஸ்டிக்கை உபயோகம் பண்ணாதீங்க, நீங்க பின்னாடி வருத்தம் கொள்ளாதீங்க. மக்காத பிளாஸ்டிக் வேணாமங்க, வாழும் மண்ணுக்கு தீங்கு பண்ணாதீங்க. நிலத்தடி நீரும் குறைந்து விடும், நாளும் குடிக்கின்ற நீருக்கு அலைய வேண்டும். நிலத்தடி நீரும் குறைந்து விடும், நாளும் குடிக்கின்ற நீருக்கு அலைய வேணும். நம்மை சுற்றிய சூழலும் கெட்டு போகும், இந்த சுந்தர் பூமி நம்மை விட்டு போகும். சுற்றிய சூழலும் கெட்டு போகும், இந்த சுந்தர பூமி நம்மை விட்டு போகும். பிளாஸ்டிக்க அண்ணா, பிளாஸ்டிக்க ஐயா, பிளாஸ்டிக்க தம்பி, பிளாஸ்டிக்க உபயோகம் பண்ணாதீங்க, நீங்க பின்னாடி வருத்தம் கொள்ளாதீங்க. மக்காத பிளாஸ்டிக் வேணாமங்க, வாழும் மண்ணுக்கு தீங்கு பண்ணாதீங்க. நன்றி தோழர்.
பாரு தோழர். சாரி நான் மியூட்ல பேசிட்டு இருக்கேன். சாரி நான் மியூட்ல பேசிட்டு இருக்கேன். ரேஷ்மா அத்தைக்கு எல்லாரும் பாராட்டிட்டீங்க. சாரி நான் மியூட்ல இருந்துட்டேன். விஷ்ணுஜா அக்கா வந்து சாட்லயே உங்களுக்கு பதில் சொல்லிருக்காங்க. சாட்ல கேட்காதவங்க இப்ப யாராவது இருந்தீங்கன்னா இப்ப கேட்கலாம் கேள்வி. யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம இந்த மீட் கட் ஆனா கூட நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து கண்டினியூ பண்ணலாம். வாட்ஸ்அப்ல கூட நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த மீட்ல தான் இல்ல. ஸோ லைக் நம்ம வந்து வி கேன் கண்டினியூ. யாருக்கா ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். மற்றபடி சூப்பர் பசங்களா, எல்லாருமே ரொம்ப அட்டென்டிவா கேட்டீங்க, ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, ரொம்ப சூப்பர். நம்ம அடுத்த ஒர்க் ஷாப் வந்து அடுத்த கிளாஸ் வந்து இன்னும் சுவாரஸ்யமா நமக்கு கொண்டு போறதுக்கான நிறைய இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப யாருக்காவது ஏதாவது சொல்லணும், இந்த மீட் எப்படி போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்து, இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிச்சது, இல்ல நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆச்சரியம்லாம் வந்து அக்கா சொல்லும் போது இது பெட்ரோ கெமிக்கல் அப்படிலாம் சொல்லும்போது நிறைய ஆச்சரியம் ஸ்மைல் இதெல்லாம் வந்து விட்டீங்க. ஸோ யாராவது கேட்கணும்னா கேட்கலாம். இப்போ நான் மியூட்ல போட்டு நான் பேசிட்டேன். யாருக்காவது எஸ் ஆரா சொல்லுங்க. ஆரா பிளாஸ்டிக்க பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. குவிஸ் ஜாலியா இருந்துச்சு. ஓகே ஆரா சூப்பர். வர்ஷா நான் வந்து சேர்றதுக்கு முன்னாடி ரொம்ப போர் அடிக்கும், இந்த பிளாஸ்டிக் பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க, போர் அடிக்கும்னு நினைச்சேன். ஆனா வந்து பிளாஸ்டிக் பத்தி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல ரொம்ப நார்மலா இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா சூப்பரா இருந்தது. சூப்பரா. ஓகே கீர்த்தி சிவா. அங்கிள், நான் வந்து கூகுள் ஃபார்ம் பண்ணும்போது யோசிச்சேன், ஒருவேளை இந்த கிளாஸ் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா கூகுள் ஃபார்மே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அப்ப கிளாஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்பயே நான் யோசிச்சு வச்சுட்டேன். சோ நான் வந்து என்ன, இப்படி ஒரு கிளாஸ் நான் பார்த்ததே இல்லை, ஸ்கூல்ல கூட சேர்த்து பார்த்தா கூட. ஓ சூப்பரா சம. ஓகே கீர்த்தி. பிரீத்தம். அங்கிள், நான் வந்து பிளாஸ்டிக் உருவாக்கும்போது கெமிக்கல் எல்லாம் உருவாக்கணும்னு நினைச்சேன். ஆனா க்ரூட் ஆயில் அது புதுசா இருந்துச்சு அங்கிள். ஓகே பெட்ரோல் புதுசா இருக்கு. ஓகே அருமை. ஓகே சூப்பர் அருமை. ஓகே வேற யாராவது? தீக்ஷா, சாம், ஆத்யா, இனியா, மிருதுலா, மீரா. ஓகே ஃபைன். எல்லாரும் வந்து கடைசியா ஒரு தடவை வீடியோ ஆன் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த தடவை என்ன கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த வகுப்புல வந்து நம்ம சில பழக்க வழக்கங்களையும் நம்ம வாழ்க்கை முழுக்க சில விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்காகவும் வந்து சில முயற்சிகள் எடுத்துருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமா வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சின்சியரா பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 minute சைலன்ஸ் அதை வந்து நீங்க கடைபிடிங்க. ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. அது இல்லாம வந்து எல்லா உயிரும் இன்புற்று வாழ நம்ம மனசார வந்து நினைக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து தண்ணி குடிங்க. கண்டிப்பா தண்ணி ரொம்ப தேவை. தண்ணி வந்து குடிங்க. ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க முக்கியமா செய்யற வேலைக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து குடிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பேரெல்லாம் வந்து உங்களோட பேர் என்னவோ, அப்பா அம்மா பேர் இல்லாம உங்களோட பேர் என்னவோ மாத்துங்க. முகில் ஆன் பண்றீங்களா? வீடியோ ஆன் பண்றீங்களா? வருண், முகில் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா? எஸ் ஓகேவா? வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே சாரிடா அதோ பண்ணிட்டா போச்சு. ஓகே சாரி. நான் ஆக்சுவலா நான் வந்து அதை மறந்துட்டேன். ஓகே சூப்பர். வேற யாரு வந்து வீடியோ ஆன் பண்ணல? அருண் தோழர், நீங்களும் கோமதி, அருண், ஸ்ரீனி தோழர் எல்லாருமே கூட வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே அஜய், ரேஷ்மா தோழர், ஓகே சஞ்சீத், எஸ் ஓகே சூப்பர். சோ அதனால வந்து இப்போ நம்ம வந்து 2 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்ட் விசிட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீல்ட் விசிட்ல வந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சைக்கிள் ட்ரிப் நம்ம வந்து போக போறோம் தாம்பரத்துல. சோ அந்த சைக்கிள் ட்ரிப் எவ்வளவு பேருக்கு வந்து சைக்கிள் ஓட்டி தாம்பரத்தை சுத்தி பார்க்க எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? ஆர்டின் விட்டா போதும். ஓகேவா? சூப்பர் அருமை.
அதே மாதிரி வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த டம்ப் யார்ட்ஸ்லாம் வந்து கூட்டு போவோம். இப்போ அக்கா சொன்னாங்களே யசோஜா அக்கா, ஸோ பிளாஸ்டிக்கை எப்படி எடுக்க, அதாவது குப்பைகளை எப்படி சேகரிக்கிறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க, அதுல இருந்து வந்து பசுமை குடிலாம் என்ன, அப்புறமா பிளாஸ்டிக் அதை என்ன கொண்டு போறாங்க, என்ன மாதிரி பிளாஸ்டிக்கை எரிக்கிறாங்க, எதை அப்படியே போடுறாங்க, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறோம். ஸோ 7 மணிக்கு வந்து முதல்ல நம்ம எங்க இருக்க போறோம்னா பச்சை மலையில வந்து மலை ஏறிட்டு நம்ம வந்து அங்கிருந்து வந்து தாம்பரத்தை சுற்றி பார்க்க போறோம். பச்சை மலையில ஏறி தாம்பரம் வந்து எவ்வளவு பெருசுன்னு அந்த ஒரு இடத்துல இருந்தே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அங்கிருந்து அதுக்கப்புறமா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின ஒரு குளம், சேலையூர் குளம், அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கல்வெட்டு பார்க்கவே. ஸோ அந்த குளத்தையும் வந்து போய் பார்க்க போறோம். ஓகே, சூப்பர் சூப்பர் மக்களே. எல்லாரும் அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்லாத இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் வந்து அடுத்த வகுப்புக்கும் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஷேர் செய்யப்படும். நீங்க நாளைக்கே வந்து அனுப்பணும். கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க உடனே அனுப்புங்க. அடுத்த குவிஸ் வந்து இதே மாதிரி நேரம் விரயம் இல்லாம எல்லாரும் உள்ள போற மாதிரி டெக்னிக்கலா என்ன ஃபால்ட் இருக்கோ அதை பார்த்து நாங்க சரி பண்றோம். குவிஸ் வந்து அட்டன் பண்ணாதவங்க வந்து நீங்க அட்டன் பண்ணலாம், இப்போ அட்டன் பண்ணலாம். அதுல உங்களுக்கு டெக்னிக்கலா டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா நான் வந்து வாட்ஸ்அப் உடைய சாட் ஓபன் பண்றேன், நீங்க வந்து வாட்ஸ்அப் சாட்ல வந்து சொல்லலாம். ஓகேவா? ஃபைனலா மிருதுலா என்னமா கை தூக்கிக்கா? மிருதுலா, எஸ் மிருதுலா, மிருதுலா அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா? தெரியாம கை தூக்கிட்டியாடா? வைஷாலி அக்ஷரா ஏதோ சொல்ல வந்தீங்க போலமா? ஓகே, ஆதியா கூட ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஆதியா ஓகே. சோ இதுதான் மக்களே, சூப்பர். எல்லாரும் ஜோரா வந்து கை தட்டிட்டு நம்மளுடைய இந்த முதல் வகுப்பை வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, சூப்பர், அருமை அருமை அருமை. ஓகே, காஞ்சனாத்தோட நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? பிரியா, காஞ்சனா ஏதாவது கவனத்துல எடுத்துக்கணுமா? நான் குவிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ. ஓகே, வேணும்னா திருப்பி ஓபன் பண்ணலாம். அட்டென்ட் பண்ணாதவங்க அந்த क्वेश्चंस பார்த்து இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க இப்ப திருப்பி ஓபன் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறோம். ஓகே, சூப்பர். யாரெல்லாம் சுத்தமா அட்டெம்ப்ட் பண்ணவே இல்ல குவிஸ்? ஆதியா பண்ணலையா? தொடர் நம்ம அதை அப்புறம் தனியா கேட்டுக்கலாம். தொடர் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் மக்களே. ஸ்ரீனி தொடர் நீங்க ஏதாவது சொல்ல? ரேஷ்மா அத்தை கேட்கவே இல்லை. ரேஷ்மா அத்தை இந்த பாட்டு வந்து பாடினது அந்த அனுபவத்தை சும்மா ரொம்ப சுருக்கமா பகிர்ந்துக்க முடியுமா? நம்ம அதோட முடிச்சுக்கலாம் இந்த பாட்டு. ரேஷ்மா, அவசரமா ஒரு பாட்டு இது பண்ண நீங்க கொடுத்த ஒரு பாடல்ல கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணிருக்கேன். நான் அதோட லிரிக்ஸ் வந்து அனுப்புறேன் தோழர் கரெக்ட்டா. ஓகே, சூப்பர். நீங்க முடிஞ்ச பாடி கூட அனுப்ப முடியுமா முழு பாட்டு? லிரிக்ஸும் தனியா அனுப்புறேன். ஓகே, சோ உங்க அம்மா தான் மெட்டு போட்டாங்களா? கரெக்ட்டா, அவங்க பாடி டீச்சர். ஓகே, அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஓகே, நான் கன்வே பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். சோ நம்ம முடிச்சுக்கலாமா? காஞ்சனா தோழர், பிரியா தோழர் முடிச்சுக்கலாமா? ஓகே மக்களே, குட் நைட். எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணுங்க. ரொம்ப அட்டென்டிவா எல்லாரும் பங்கெடுத்தீங்க, எல்லாரையும் கவனிச்சோம். ஸோ மறுநாள் வந்து அடுத்த வகுப்புல நம்ம சந்திப்போம். அந்த வகுப்பினுடைய தலைப்பு வந்து வரலாற்று பார்வையில் சூழல் அறிவோம். அதாவது லெட்ஸ் see ecology through the lens of history. ஓகே, பாய், டாடா. பாய் சார். பாய் அங்கிள். பாய்டா, பாய் முகில். பாய் அங்கிள். ஓகே, பாய் அஜய். பாய் ஆத்யா, ஆரண்யா. பாய் அங்கிள். பாய்டா. பாய் ஆத்யாவா ஆரண்யாவா? நான் கொஞ்சம் 2 क्वेश्चन கேட்டிருக்கேன், அது எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? சொல்லுங்க. என்ன क्वेश्चन? சாட்ல போட்டுருக்கேன் அங்கிள். சாட் வந்து அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி தெரியாது. என்ன போட்டுருக்க? வாட் இஸ் liquefied petrol gas? அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து போட்டிருந்தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த ஃபுல் ஃபார்ம் போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு அது என்னன்னு புரியல. அதான். ஓகே, 2 கேள்வி போட்டிருந்தேன்னா ஒரு கேள்வி தான் இருக்கு.
மேல போய் பாருங்க இருக்கும். ஓகே, வாட் இஸ் liquefied natural gas? கரெக்ட்டா? பெட்ரோலியம் கேஸ், நேச்சுரல் கேஸ் அது ரெண்டா? ஆமா. Okay, if the crude oil is not extracted from the ground, what will happen? Okay, நான் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க விஷயாக்க அனுப்புறேன். ஓகேடா, நான் பதில் சொல்றேன். நான் அக்கா வந்து உனக்கு இது பண்ண சொல்றேன். ஓகேவா? ஓகே, பாய்டா.